அண்ட் ராதிகா மேம் சொல்லவே தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி ஒரு லெஜெண்ட். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து டிவியில் சீரியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துட்ருக்கேன். பட் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு நானே ஒரு டெஸ்ட் கொடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டரை வந்து எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைனா, இந்த மூவி ரிவ்யூஸ்லலாம் க்ளீஷியாக ஒரு லைன் சொல்லுவாங்க, ஹீரோ வந்து நடிக்கலை வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ராதிகா மேம்க்கு இந்த படத்தில் டெஃபினட்டாக பொருந்தும். தாய் கிழவிங்கிற அந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் சூப்பர்பான கேரக்டர் ஆர்டிஸ்ட் பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. மிஸ்டர் சிங்கம்புலி, மிஸ்டர் பாலசரவணன், மிஸ்டர் முனிஷ்காந்த், மிஸ்டர் அருள்தாஸ், மிஸ்டர் இளவரசு, இப்படி சொல்லிகிட்டே வந்து போகலாம். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது குறைஞ்சது ஒரு 10 கேரக்டராவது அது உங்கள் மனசில் அப்படியே நிற்கும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு லேயர் இருக்குது. அந்த ஒரு கேரக்டருக்கும் ஒரு தனி கேரக்டர் ஆர்க் இருக்குது. அண்ட் ஒரு கேரக்டருக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான 2-3 தனித்தனி சீன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்கள் மனசில் நிற்கும். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றியே. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா.